சூப்பர் ஹிட் கொடுத்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து பல லட்சம் மதிப்புள்ள கார்களை பரிசுகளா வாங்கின டைரக்டர்ஸ் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு ஆச்சரியப்பட போறீங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்களை ஒப்பிடும்போது இயக்குனர்களோட சம்பளம் அப்படின்றது 10ல 1 மடங்கு தான் இருக்கும். ஆனா ஒரு படத்துக்காக நடிகர்கள் கொடுக்கக்கூடிய உழைப்பை விட இயக்குனர்கள் கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிக உழைப்பு போட வேண்டியது இருக்கும். 50 நாள் கால் ஷீட் கொடுத்து அதை நடிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு நடிகரோட வேலை அப்படின்றது கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு, அவங்க கடமையும் ஓவர். ஆனா ஒரு டைரக்டரை யோசிச்சு பாருங்க, படம் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல இருந்து படம் ரிலீஸ் ஆகிற கடைசி நாள் வரைக்கும் அவ்வளவு பதட்டமா இருக்கும், அவ்வளவு வேலைகளும் அதிகமா இருக்கும். அதுவும் ஒரு ஆரம்ப கால டைரக்டர் அப்படின்னா அவருக்கு எக்கச்சக்க பிரஷர் இருக்கும். இது எல்லாமே முடிஞ்சு ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் டைரக்டரால அந்த பிரஷர்ல இருந்து வெளியவே வர முடியும். அதனால தான் எப்பவுமே டைரக்டர்ஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா அந்த படத்தோட டைரக்டருக்கு ப்ரொடியூசரோ இல்ல ஹீரோவோ கிஃப்ட் கொடுக்கிறது அப்படின்றது பல வருஷமாவே நம்ம தமிழ் சினிமால நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இது சோசியல் மீடியால எப்போ வைரல் ஆச்சு, எப்போ இது ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு அப்படின்னா விக்ரம் படத்துல தான். கமலோட ஃபேன் பாயான லோகேஷ் கமலை வச்சு பண்ண மிகப்பெரிய சம்பவம் தான் விக்ரம் மூவி. இந்த படம் கமலோட கெரியர்லயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான படம் அப்படின்னு சொல்லலாம். உலகளவுல கிட்டத்தட்ட 450 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணிச்சு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா ராஜ்கமல் பிலிம் தான். கமலோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இதுவரைக்கும் இவ்வளவு லாபம் வந்ததே கிடையாது. சோ இதுக்கு நன்றி செலுத்துற விதமா லோகேஷ் கனகராஜுக்கு கமல் 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காரை வாங்கி கொடுத்தாரு. அதை தள்ளி இந்த படத்துல வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ஏதோ ஒரு கிஃப்ட் போய் சேர்ந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஒரு பக்கம் லோகேஷ் இந்த சம்பவம் பண்ணியாச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் நெல்சன் அடுத்த சம்பவத்தை பண்ணாரு. ஜெயிலர் மூவி ஞாபகம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு. விக்ரம் கலெக்ஷனை விட அதிகம். இந்த படம் ரஜினிக்கும் சரி நெல்சனுக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அதுவும் நெல்சனுக்குலாம் ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஜெயிலர் மட்டும் சொதப்பி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நெல்சனை மொத்தமா முடிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா அந்த படம் 600 கோடிக்கு மேல வசூல் பண்ணதுனால சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த படத்தோட டைரக்டர் நெல்சன், அப்புறமா ரஜினி, அப்புறமா அனிருத், இவங்க 3 பேருக்குமே ஆடி காரை கிஃப்டா கொடுத்தாங்க. அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வருஷம் தமிழ்ல ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி ஒரு நல்ல படமா வந்ததுதான் மகாராஜா. இந்த படத்தோட டைரக்டருக்கு இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் BMW காரை பரிசா வழங்கியிருக்கு. இந்த டைரக்டருக்கு இந்த காரோட விலையை விட கம்மியான சம்பளம் தான் இந்த படத்துக்கே கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா BMW கார் இப்ப அதை விட மதிப்பு அதிகம். மகாராஜா மாதிரி ஒரு தரமான படத்தை கொடுத்த இந்த டைரக்டருக்கு BMW இல்ல இவ்வளவு பெரிய கார் கொடுத்தாலும் அது ஈடாகாது. இப்ப படங்கள் எல்லாமே மிகப்பெரிய படங்களா வருது, கலெக்ஷனும் அதிகமா இருக்கு, அதனால கார் கிஃப்டா கொடுக்கறாங்கப்பா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா சத்தியமா கிடையாது. இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இப்படி ஒரு ட்ரெண்ட தொடங்கி வச்சது யாரு தெரியுமா? இன்னைக்கு நீங்க எல்லாரும் மனித கடவுள் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய தல அஜித் தான். வாலி படம் ஞாபகம் இருக்கா? அந்த படத்தை டைரக்ட் பண்ணது எஸ்.ஜே. சூர்யா. அந்த படத்துக்காக அவருக்கு சம்பளமே கிடையாது. ஃபர்ஸ்ட் போட்டுக்க ஒழுங்கா செருப்பு கிடையாது, காரோ பைக்கோ எதுவுமே கிடையாது. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா தான் டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யாக்கு முதலா ஒரு சாண்ட்ரோ காரை வாங்கி கொடுக்கிறாரு தல அஜித். சோ இன்னைக்கு யார் எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்து ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம், பட் இந்த ட்ரெண்ட தொடங்கி வச்சதே தல அஜித் தான். இதே மாதிரி தானா சேர்ந்த கூட்டம் படம் இருக்குல்ல, அந்த படம் என்னதான் ஒரு ஃபிளாப்பாவே இருந்தாலும் அந்த படத்தோட டைரக்டரான விக்னேஷ் சிவனுக்கு சூர்யா ஒரு டொயோட்டோ கார் கிஃப்டா கொடுத்தாரு. பட் அந்த படம் பெரிய அளவுல பேசப்படாததுனால இப்படி ஒரு கிஃப்ட் அவருக்கு கிடைச்சதும் வெளியே தெரியாம போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.